வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு. என்ன குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 1ஆம் வகுப்புக்கான இந்த படமும் சொல்லும் இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா குட்டீஸ்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், ஒரு சில படங்கள் உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். அதற்கு என்ன சொல், இந்த படத்துக்கு என்ன, இந்த படத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத சில படங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது என்னது? நம்ம வீட்டில் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தீபம் போடுவாங்க இல்லையா, அந்த விளக்கு, அகல் விளக்கு. அப்போது இது என்னது, என்ன விளக்குன்னு சொன்னேன்? அகல் விளக்கு. அப்போ இதோட பெயர் என்னது? அகல். என்னது? அகல். அடுத்து இது என்னது? அகல். நீங்கள் என் கூடயே சொல்லிட்டு வாங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். அப்புறம் நீங்கள் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணி என் கூடயே நீங்கள் சொல்லிட்டு வரலாம். சரியா குட்டீஸ்? இப்போது நம்ம இந்த பாடம் ஃபுல்லாகவே இந்த பக்கத்தில் இருக்க எல்லா வார்த்தைகளுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரியா குட்டீஸ்? இப்போ அடுத்த வார்த்தை பார்க்கலாம். இது என்னது? உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, வீட்டில் எல்லாம் இருக்குமே, வீட்டில் பூங்கா அந்த மாதிரி விளையாடும் மைதானங்கள் எல்லாம் இருக்குமே, விளையாடுகின்ற ப்ளே கிரவுண்ட்ஸ் அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் மைதானம். மைதானம்னா என்ன? ப்ளே கிரவுண்ட். அந்த இடத்துலலாம் இருக்கும் இல்லையா, இது என்ன சொல்லுவோம்? ஊஞ்சல். வெரி குட் குட்டீஸ். என்னது? ஊஞ்சல். எந்தெந்த எழுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஊ இஞ்ச் சா இல், ஊஞ்சல். சரியா? அடுத்து இது என்னது? ஓடம். என்னது? ஓடம். என்னென்னு போட்டிருக்காங்க? ஓடம். பாருங்கள் குட்டீஸ், எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆற்றுலையோ இல்லை ஏரிகள்லையோ நம்ம இந்த மாதிரி போட்டிங் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் போட்டிங் இருக்கு இல்லையா, போட். அதுக்கு பேர் தான் என்னது தமிழில்? ஓடம். இங்கே பாருங்கள், இது குரில் ஓ கிடையாது, ஓ நெடில், ஓடம். வெரி குட் குட்டீஸ். அடுத்தது இது பற்றி பாருங்கள், இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது என்னது? பல். நம்ம அனைவருக்கும் இருக்கக்கூடிய பல். இது என்னது? பல். அடுத்தது இது என்னது? பணம். என்னது? பணம். எந்த நகரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 சொல்லி நான் சொல்லுவாங்க, ஆனால் இது 3 சொல்லி நான் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? டாக் அடுத்து வர்றதுனாலையும் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? பணம். என்னது? பணம். அடுத்து இது என்னது? இதெல்லாம் நீங்கள் விளையாடிருப்பீங்களே. குட். இது என்னது? விசில் சொல்லி நம்ம விளையாடுவோம். ஆனால் இதோட தமிழில் இது என்ன பெயர்னா ஊதல். இதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஊதுவோம் இல்லையா, அதுதான் இங்கே பெயராக கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஊதல். அடுத்தது நம்ம எல்லா கைவிரல்கள்லையும் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. என்னது? வெரி குட். நகம். என்னது? நகம். நகம், நகம். அடுத்து இது என்னது? நீங்கள் இதில் விளையாடுவீங்களே, என்ன விளையாடுவீங்க? எதில் விளையாடுவீங்க? மண்ணில் விளையாடுவோம் இல்லையா, அதுதான் இது. இது என்னது? மண். இது என்ன நகரம் சொன்னேன்? டன்னகரம். இது என்ன நகரம்? டன்னகரம். இது என்னது இங்கே? இது என்ன படம்? மண். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து இது என்னது? பார்த்த உடனே தெரியும் இல்லையா நமக்கு. இது என்னது? மரம். மரம். என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், மரம். அடுத்து இது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, மலர். பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மற்றொரு பெயரும் இருக்குது, இன்னொரு பெயரும் இருக்குது. அது என்னென்னா மலர். அடுத்தது வட்டம். இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவத்தில் இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க, வட்டம். அடுத்து பாருங்கள், இது என்னது? வயல். வெரி குட். இது என்னது? வயல். நாற்று நட்டு அதை அறுவடை செஞ்சு நமக்கு நெல் அரிசியாக கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இது. அது விளையக்கூடிய இடம் தான் என்னது? தானியங்கள் விளையக்கூடிய இடம் தான் என்னது? வயல். இந்த இடத்துக்கு பேர் என்னது? வயல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாவ், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஃப்ரூட்ஸ்னால் பிடிக்காதவங்க இருக்காங்களா என்ன? இல்லை இல்லையா குட்டீஸ்?
ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் நம்ம பழங்கள் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்னு சொன்னேன், பழங்கள். அப்போது இதோட பேர் என்ன, தமிழ் எப்படி சொல்லுவோம், பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் ஒரே ஒரு பழம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது, பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்றுக்கும் அதிகமான பழங்கள் கொடுத்துருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், நம்ம பழங்கள். சரியா? அடுத்தது இது என்னது, மத்தளம். நம்ம திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கோவில் திருவிழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இதோட பேர் என்னது, மத்தளம். இது என்னது, மத்தளம். அடுத்து இது என்னது, வயல்வெளிகளில் நீருக்காக என்ன பண்ணுவாங்க, நீரை இறைப்பாங்க இல்லையா. அது எங்கேருந்து, இந்த ஒரு மாதிரி கிணறு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீரை இறைப்பாங்க. இந்த கருவி மூலமாக இறைப்பாங்க. அதுக்கு என்ன கருவி அப்படின்னா, இந்த கருவியோட பேர் என்ன அப்படின்னா ஏற்றம். என்ன பண்ணுறாங்க, நீரை ஏற்றம் அப்படின்னா நீரை கீழேருந்து மேலே ஏற்றி வயல்வெளிக்கு இறைப்பாங்க. அதனால் இங்கே மேலே ஏற்றி இறைப்பதனால இது என்ன சொல்கிறோங்க, ஏற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இது என்னது, இங்கே என்ன இருக்குது, காடு, விலங்குகள், அப்புறம் அது விலங்குகள் குடிப்பதற்கான நீர் அருவி மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த காட்டுக்கு மற்றொரு பெயர் தான் என்னது, வனம். காட்டின் மற்றொரு பெயர் என்னது, வனம். வெரி குட் செல்லக்குட்டீஸ். இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோவை இன்னொரு முறை கேட்டு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இல்லைனா வீடியோவை மியூட் பண்ணிவிட்டு ஒரு படத்தை பார்த்தும் நீங்கள் சொல்லி பாருங்கள். எதுக்கு உங்களுக்கு தெரியலையோ அந்த இடத்துல என்ன பெயர் இருக்குது அப்படின்னு வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்தீங்களா செல்லக்குட்டீஸ், இப்போ கொஞ்சோண்டு இந்த சின்ன நேரத்துலேயே நம்ம எவ்வளோ படங்கள், எவ்வளோ வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. சரி குட்டீஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் நமக்கு இந்த சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ குட்டீஸ்.